11ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 முக்கோணவியல் பயிற்சி 3.6 9ஆம் கணக்கு பார்க்கிறோம். நிறுவுக 1 + cos 2x + cos 4x + cos 6x = 4 cos x cos 2x cos 3x என நிறுவுகன்னு கேட்கப்பட்டிருக்கு வினாவில். இந்த வினாவுக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய முற்றொருமைகளானது 1 + cos 2a, அதாவது முதல் இரண்டு மதிப்புகள் 1 + cos 2xக்கு பதிலாக 1 + cos 2a எனும் பொழுது முற்றொருமையானது 2 cos ஸ்கொயர் ஏன்னு எழுதிக்கலாம். அதே போல் அடுத்த இரண்டு உறுப்புகள் cos 4x + cos 6xக்கு பதிலாக cos c + cos dங்கிற முற்றொருமையை பயன்படுத்துகிறப்ப 2 cos of c + d/2 cos of c - d/2ன்னு எடுத்துக்கலாம். இடதுபுற மதிப்பு LHS எடுக்கிறோம். LHS மதிப்பானது 1 + cos 2x + cos 4x + cos 6x அப்படிங்கிறத பயன்படுத்துகிறோம். இதை பயன்படுத்துகிறப்ப 1 + cos 2xக்கு பதிலாக 2 cos ஸ்கொயர் xன்னு எழுதிக்கலாம். அடுத்த மதிப்பு cos 4x + cos 6xக்கு 2 cos of 4x + 6x/2 cos of c - d/2 4x - 6x/2ன்னு கொடுக்கலாம். 2 cos ஸ்கொயர் x + 2 cos of 4x + 6x 10x/2 எனும் பொழுது மதிப்பு 5x 4x - 6x -2x/2 -2x/2ங்கிறப்ப 2 2 கேன்சல் ஆக போக மீதம் -xன்னு இருக்கும். 2 cos ஸ்கொயர் x இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா நம்ம cos of 2 cos 5x அப்படியே எழுதலாம். cos of -θ என்பது + cos θவுக்கு சமம். எனவே +cos xன்னு மதிப்பு எழுதிக்கலாம். இரண்டுலையும் பொதுவாக 2 cos x இருக்கிறனால அதை வெளியில் எடுத்துட்டோம்னா முதல் உறுப்பில் மீதம் இருக்கக்கூடியது ஒரு cos x, இரண்டாவது உறுப்பில் மீதம் இருக்கக்கூடியது ஒரு cos 5x. திரும்ப அதே முற்றொருமையை தான் பயன்படுத்துகிறோம். cos c + cos dங்கிற முற்றொருமையை 2 cos x அப்படியே எழுதுகிறோம். 2 cos of c + d/2 x + 5x/2 cos of c - d/2 இரண்டாவது மதிப்பை d - c/2ன்னு எழுதிக்கலாம். 5x முதல்ல எழுதி x இரண்டாவது எழுதுறப்ப 5x - 2/2 இதை சுருக்கிறோம். 2 cos x 2 cos of இன்ட்டு 2 cos of 1 + 5 6 6x/2ங்கிறப்ப கேன்சல் பண்ணிட்டோம்னா 3x cos of 5 - 1 2 2 5 - 1 4 4x/2 கேன்சல் பண்ணிட்டோம்னா 2xன்னு வரும். அனைத்து மதிப்புகளையும் பெருக்கிட்டு வரிசை எழுதுறப்ப 2 × 2 4 cos x எழுதிக்கலாம். அடுத்து cos 2x எழுதலாம். இறுதியாக cos 3x எழுதலாம் என்பது RHSஇன் மதிப்பாகும். என்பதின் RHSஇன் மதிப்பு, அதாவது LHS = RHS. அவன் நிரூபிக்க வேண்டிய நிபந்தனையை கொண்டு வந்துட்டோம். Therefore 1 + cos 2x + cos 4x + cos 6x = 4 cos x cos 2x cos 3x என நிரூபிக்கப்பட்டது.